என்ன ஐடியான்னு சொல்லுங்க. என்னக்கா எதுலையும் பார்த்தா ஓவரா இருக்கு. என்னதே பண்ணுறீங்க? துணி குடிக்கீங்களோ? எப்போ கொடுக்குறாங்க? இப்பயே கொடுத்துட்டு இருக்காங்க கஜி. காசா? ஞாயிற்றுக்கிழமை காசு மட்டும் இருந்துச்சுன்னா என்ன ஃப்ளைட் கூட போயிருக்கும். எனக்கே ஃப்ளைட்டில் போகலாமா? நீங்கள் எதுவும் நானும் காசு எவ்வளோவா? 2000 தானே? அனுபவிச்சு நான் வரேன். நான் வரேன். போகலாம் மே மாதம் எல்லாருக்கும் முன்னாடி எடுத்துருந்தாங்க. 1 மாதத்துக்கு முன்னாடி வா. அனுபவிச்சு என்ன பண்ணுறது? எப்படினாலும் ஏற்று கஜி கண்டிப்பாக போயே ஆகணும். உங்களுக்கு லீவாக இருந்தால் அழகா அப்படியே வந்துருக்கலாம். சரி ஃப்ரெஷ் ஆகிட்டு பாரு என்னன்னு. கொஞ்சம் மேலேருந்து பூந்தொட்டி விழுந்துருக்கு பார்த்தியா? யாரு யாரு இல்லை கொஞ்சம் காற்றும் அந்த மாதிரி அடிக்குது. ஐயோ தலையில் விழுந்தா என்ன ஆகுறது? அறிவு கட்டமா மயிருக்கு அதுக்கு அப்படி வச்சிருக்குது. நீ வண்டி வச்சிருக்கிற, வண்டி மேலே விழுந்துச்சா வண்டி டேமேஜ் ஆயிரும்ல. ரெட் பஸ்லையா பார்க்குறேன்? எல்லாத்தையும் பார்க்குறேன். எல்லாத்தையும் ரேட் அதிகம். நான் ஏசி போடு. நான் ஏசி 200 ரூபா போறியா? இந்த டிக்கெட் எவ்வளோ எடுத்தோம் சிட்டிங்கில்? 750 ஓகேவா? 750. இந்த டிக்கெட் எவ்வளோ பெரிய? 9:30க்கு பஸ்ஸு 6 மணிக்கு கிடைக்க காலையில் 6 மணிக்கு. 750 இருக்குது. ஏதாவது கம்மியாக பண்ணுறாங்க. 600 இருக்கிறதுல அதான் கம்மி. 700 750. இப்போ எனக்கு பழைய டிக்கெட் எடுத்துல கஜி அது எவ்வளவு? அதான் 250 ரூபா நினைக்கிறேன். இல்லை அதோட சேர்த்து போட்டு எடுத்துட்டேன். காசுல நேரத்தில் இன்னும் சார்ஜ் போடாமல் இருக்காங்க. இப்போ பேசாமல் நீ இதுலேயே பண்ணிடுறியா? இதில் ஏற்றி விடவா? பண்ணி வதையாலையா? பஸ்ஸில் போயிட்டு அப்படித்தான் சொல்கிறேன் நான். லேடிஸ் கூட உட்கார அழகாக இருக்கும். ஆமாம், பஸ்ஸு கிடைக்கிறது தான் கஷ்டம். கிடைக்கலன்னா நான் ரிட்டர்ன் வந்துடுவேன் கஜி. 3000 எனக்கு. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? எப்பயுமே பொங்கல் காசு வாங்க இல்லை. திருச்சி பஸ்னா நிறையா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த ஊர் அட்ரஸுக்கு நான் படிக்கிற வரைக்கும் நான் ரேஷன் இந்த ஊரில் எழுதி போகிறேன். நான் சும்மா நம்மளால அலைய முடியாது. யாரும் பொங்கல் காசு வாங்கிட்டு கூட நம்ம பேசாமல் போயிருக்கலாம்ல. படத்துக்கு போறியா? காசு கொள்ளாது. நீ மட்டும் தானே போற? லேடி சீட் இருக்குது. எனக்கு தூக்கமே வராது கஜி. தூக்கமே வராது. அதுதான் கலை போட்டிருக்கு. லேடிஸ் தான் போட்டிருக்காங்க. உனக்கு தனி சீட்டு, அவங்களுக்கு தனி சீட்டு. அதில் எப்படி ஸ்லீப்பர் வருது? அப்புறம் போயிட்டாங்க. எனக்கு தூக்கமே வராது. தியா இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகணும். என்னை அப்படியே கூட எடுத்துட்டு வா கஜி. நான் வந்து இப்போ போய் பழகிட்டேன். ஒரு பஸ் இல்லை அந்த பஸ் விட்றேன் இந்த பஸ் விட்றேன்டாங்க. 13லேருந்து விட்றாங்கன்னு சொன்னாங்க. பண்ணிப்பாங்கன்னு சொல்கிறேன். அது புக் பண்ணுறதே இருக்கு. இங்கிட்ட வா. அந்த தனித்தனியாக இருக்கும்ல. கொஞ்சம் வெளிச்சத்தை தனி
இளம் பக்கத்தில் நிறைய பஸ் இருக்கும் இந்த மாதிரி. மாமாட்ட உட்காருங்க வா. மாமாட்ட உட்காருங்க வா. லே வை தீனா. கலா இதில் கம்மியாக தான் புக்கிங் பண்ணியிருக்காங்க. எனக்கு அப்போ டாக்டர். கவர்மெண்ட் வேறு. ம் எடுக்கவா எப்படி? வேணான்றியா நீ? இல்லை புக் ஆகிட்டு தான் இருக்குது. ஆகிட்டே தான் இருக்குது. ம் அந்த பஸ்ஸை எப்படி கதை கண்டுபிடிப்ப? ம் அதான் பக்காவாக கண்டுபிடிச்சிருங்க. வண்டி நம்பரா? முன்னாடி சீட் ஓகே தானே? ரொம்ப முன்னாடியா? சரி சென்டர்லேயே போகிறேன். ம் கொஞ்சம் இறங்குற அளவுக்கு. லேடிஸ் எதா போடுவேன்? லேடிஸ் தான் புக் பண்ணியே நான் போட்டுருக்குது. ம் அவங்க லேடிஸை பார்த்து உட்கார வைப்பாங்களோ? கவர்மெண்ட். ஒரு ஆளுக்கு எவ்வளோவா? 63 936 93617 800. 80017. ம் ஓகே கலா 615 தான். ம் ஓகேவா? ஏசி தான். 9ஆம் தேதி இன்னைக்கு. ம் நீ அதை விட்டுட்டு டக்குன்னு முடி. இந்த அவ்வளோ. 20 22 அதாவது 8:30க்கு 6 மணிக்கு திண்டுக்கல் போயிடுவேன். ம் ஏசி லோயர் பெஸ்ட் சீட்டர் சரியா? ஏசி தான் எடுத்துருக்கேன். ம் சென்னை கலைஞர் வந்து இன்னைக்கு டேட்டு 9ஆம் தேதி தான் இன்னைக்கு. ஆமாம். உன்னை கேட்டு எடுக்கிறேன். நான் வேறு மாற்றிட்டு போகிறேன். வீட்டு வா 9 வீட்டு வா வீட்டு வா. 9 1 அது ஓகே. 6 விண்டோ சரியா? ம் திண்டுக்கல் போகும். காசு போட்டு கொடுக்கலாம். அது கேன்சல் பண்ணி இது பண்ண முடியாது. இல்லைப்பா இதாங்க ஓகே நான் பண்ணுறேன். ஏன்